நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். யூஸ்வலா செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் டே, ஸ்பெஷல் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணி அவங்க கூட ஒரு குட்டி கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுப்போம். அதுதான் நம்ம ஷோவோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு அந்த வகையில ஒரு சூப்பரான செலிபிரிட்டி, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டரை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹிண்ட் வேற தரேன். 96 அவ்வளவுதான். தெரிஞ்சிச்சா? யாருன்னு தெரிஞ்சிச்சா? ஆமா, அவரு தாங்க. நம்ம ஆதித்யா பாஸ்கர் சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க போலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு. வணக்கம். ஆக்சுவலி யூஸ்வலா சார் வாங்க அப்படி பழகி இருக்கேன் நான் இன்டர்வியூஸ்ல. பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ப்ரோ மூவ் பண்ண உங்க இஷ்டம் தான். ஓகே, வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். ஓகே, எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்ககிட்ட. நான் கேட்டு பதில் தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்றீங்களா? நான் இப்போவுமே ஏர்லி லைஃப்ல தான் இருக்கேன். நீங்க எந்த ஏஜ்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்பயா மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்பேன். ஓகே, ரொம்ப ஏர்லிலாம் இல்லை. லைக் சினிமாக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு முன்னாடியா? சினிமா எனக்கு கரெக்டாக என்னோட 17th பர்த்டே முடிஞ்சோடனே இந்த ஒரு இது வந்தது, ஆஃபர் ஒன்று வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் படித்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை என்ன பண்ண போகிறேன்னு. வேற ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி சினிமா தான் அப்படின்னு சொல்லி டிரெக்ஷனில் தான் ஆசை. ஸோ அதனால தான் அப்படி சினிமா ஸ்டடீஸ் விஸ்காம் அப்படின்னு இறங்கினேன். செகண்ட் இயரில் 96 வந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஓகே, ஆடிஷன் தானே கூப்பிடுறாங்க, கிடைக்கவா போகுது நம்மளுக்குலாம் அப்படின்னு சொல்லி போனேன். நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவன் சொன்னவர் ரொம்ப பெரிய ஆள். அதனால சரி ஓகே, அப்போ நல்லா தான் இருக்கு போல், சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி ஆடிஷன் வச்சாங்க. அப்போயும் நல்லா இருக்கணும்னா எனக்கே ஒரு சரி ரைட்டு, அப்போ தான் இத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் 96. அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறமும் நான் பெருசாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ஒத்துக்காமல் பொறுமையாக பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான். டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, இதுதான் பிடிக்கும். ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு தெரியல. பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு. அதனால் சினிமாவுக்கு முன்னாடி பின்னாடின்னு என்கிட்ட பெருசாக எதுவும் சேஞ்ச் இல்லை. சுற்றி நடக்கிறத வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்க வேண்டியதுதான். சூப்பர். உங்களுக்கான இந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பேஷன் டைரக்ஷன்ல இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு டைரக்ஷன்ல அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் உங்களை புஷ் பண்ணியிருக்கோம்ல. லைக்னா சரி ஓகே ஆக்டிங் நம்ம ட்ரை பண்ணலாம், இவ்வளோ பேர் சொல்றது அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை கரெக்டா ஆக்டிங்கை சூஸ் பண்ண வச்சது? என்ன பெரிய விஷயமே புஷ் பண்ணிச்சுங்க. அதாவது இப்போ ஆக்டிங் அப்படிங்கிறது பிடிக்காத ஆளுங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்கள ஸ்க்ரீனில் வேற ஒரு ஆளாக பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அதனால தான் இந்த டப் மேஸு டிக்டாக்குங்கிறதெல்லாம் அவ்வளோ இதுவானது காரணம். எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒன்றும் இது ஈஸியாக ஒன்றும் கிடச்சிடல. மற்றவங்க சொல்கிற மாதிரி வேற ஃபேக்டர்னாலேயோ என் அப்பாவாலேயோ எனக்கு கிடைக்கல. அப்படி கிடச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கும் அது கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. அப்படிங்கிறப்போ எனக்கும் ஆசையாக இருந்தது, அந்த ஆசைப்பட்ட விஷயம்தான் கிடச்சிது, ரொம்ப வருஷம் கழித்து கிடச்சிது அப்படிங்கிறதா இருக்கட்டும். நான் எனக்கு தெரிஞ்சு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி தான் அந்த கேரக்டர் நான் வாங்கினேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயம் பண்ணுறதுலையே இப்போ எனக்கு டிரெக்ஷன் ஆசை வந்ததுக்கு காரணமே சினிமா மேலே இருக்கிற ஆசை தான். இப்போ சினிமாவில் மெயினாக இப்போ இருக்கிறது என்ன, மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரியறது ஆக்டிங் தான். அது பிடிக்காத ஆளே கிடையாது. அருமையான ஒரு சான்ஸ் வேறு, என்னால் முடியும்னு ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்களே, அப்போ அதை ட்ரை பண்ணி பார்த்த. டைரக்ஷன் மட்டும் என்னால் முடியுமா? நான் மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேன். அப்போ ஆக்டிங்கும் ஒரு ட்ரை பண்ணி, இப்போ இது ஒரு ப்ளஸ் தானே. இப்போ நான் படம் டைரக்ட் பண்ணேன்னா அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்லை. நான் படம் மட்டும் எடுத்தேன்னா போதும், அது ஒழுங்கான படமாக எடுத்தேன்னா அது தன்னால் ப்ரமோட் ஆகி நல்ல இதுவாகிக்கும். ஸோ எல்லாமே ப்ளஸ் தான். சினிமாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு இது மட்டும்தான் பண்ணணுன்னு இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ
கமல் சார்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு விதவிதமான ஆஸ்பெக்டில். தனுஷ் சார்லாம் வந்து விதவிதமான ஆஸ்பெக்டில் பண்ணுறாருல, அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விதவிதமாக ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஓகே, உங்களோட 96 ஒரு பெரிய உங்கள் கெரியரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம், உங்களோட முதல் படம்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஃபீலிங் ஆக்சுவலி என்னவா இருந்துச்சு? லைக் கொஞ்சம் பயந்தீங்களா, இல்லைன்னா ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணீங்களா? வாட் வாஸ் ஆக்சுவலி இட் இஸ்? காலேஜ் செகண்ட் இயர் என்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் பயம் வந்து சுத்தமாக வரல. இல்லை, அது ஆளை பொறுத்து தான் இருக்குது. அப்படியே அந்த சுத்தின டைம்ஸே அப்படிதான், பயமே இல்லை அந்த டைமில். அதனால் வெக்கப்பட மாட்டேன், அதனால பெருசாக பயம் இல்லை. அந்த டைமில் ஷூட்டிங் அப்படின்னு போனால் மேஜராக வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது வந்து வெக்கம் ஜாஸ்தி ஆகிறது தான் சொல்லுவாங்க, கான்சியஸ் ஆயிரும் ரொம்ப. அது இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு நான் அப்படியே அண்ணான்னு தான் சுற்றிட்டு இருந்தேன், எல்லாரையும் பிடிச்சி. அப்போ தான் காலேஜ் வேறு செகண்ட் இயர்னாலும் எனக்கு பெருசாக அவ்வளோ மெச்சூரிட்டிலாம் அப்போ வரல. அப்பப்போ தான் போனதுனால கம்ஃபர்டபுளாக அந்த ஸ்கூல் பசங்க அப்படிங்கிற ஒரு சர்க்கிளில் இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனாங்க. அந்த ஒரு சினாரியோவில் நான் தனியாக இருக்க வேண்டிய நிலைமையே வரல, கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ஸ்கூல் பையன் மாதிரியே அவங்க க்ரியேட் பண்ணி இது பண்ண விட்டது தான். பயம் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இப்போ 96ன்னு ஒரு படம் பண்ணுறேன், அது இவ்வளோ பெருசாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா அந்த மாதிரி கேட்டாங்க, எனக்குன்னு ஒரு படம் கேட்டிருக்காங்க, ஆடிஷன் பண்ண நல்லா இருக்குன்றாங்க, என்னைய நம்புகிறாங்க. சேதுவன்னா ட்ரிஷா மேம் நடிக்கிறாங்க. எனக்கு அதை விட ஒரு அது மட்டும்தான் என் கண்ணுக்கே தெரிஞ்சுது. வேற உள்ளே இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அந்த வயசில் தெரியாதுல்ல. நான் மேஜராக இதுக்காக தான் வந்து பண்ணதே. ஜாலியாக தான் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இன்னும் இப்போ இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கம்போஸ்டாக பேசுகிற ஆளெல்லாம் கிடையாது. வாயெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நிப்பாட்டே முடியாது. அதனால் படப்படப்படன்னு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஷூட் டைமும் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ஃபாஸ்ட்டாக போய் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்த ரியாக்ஷன் வந்து அது நம்ம ஷூட் டைமில் நான் யோசிச்சதே கிடையாது. அப்போ அங்கேருந்து சாப்டர் 2 அவங்க வர்ற ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நானும் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நைஸ். ஓகே, 96 படம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், எனக்கு இது செம்ம பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கிடைச்சதா? அது யார்கிட்ட இருந்து கிடைச்சது? என்ன கேட்டால் நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோவா அவருக்கு வந்து என்னை பாராட்டுறதுக்கு ஒன்றும் பெருசான சுச்சுவேஷன்ஸை நான் அமைச்சு கொடுத்துக்கிட்டது இல்லை. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போனால் அவங்க என்னை கழுவி தான், உண்மை கழுவி தான் ஊட்டுவாங்க. யார் 2 பேருமே வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போயிட்டு சந்தோஷமாக ரிட்டர்ன் ஆனதா ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸ்போர்ட்ஸு அப்போல்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அப்படியே இருப்பேன், ஒன்றத்துக்கும் உதவாமல் அப்படியே இருப்பேன். படம் கிடம் பார்த்துக்கிட்டு பாட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இப்போ 4 பேர் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கான் உன் பையன் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு வந்து அது அப்போ தடவைன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் 4 வாட்டி சொல்லியிருப்பாங்களே, இவ்வளோ பெரிய மேட்டரில் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி நானும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப ஓகே அவர்கிட்டேருந்து கேட்கும்போது பார்த்தீங்களா இப்போ என்னால் முடியும் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அதை தவிர 3-4 வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் இது பண்ணாங்க. இவர் தளபதி வந்து அப்பாவை இந்த டப்பிங் ஏதோ ஒரு டப்பிங்கில் வந்து கட்டி பிடிச்சிட்டு இது வந்து ஆதிக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காராம். அதெல்லாம் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போவும் நான் காலேஜ் தான் படிச்சுட்டேன். வந்த உடனே இந்த மாதிரி தளபதி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்பா என்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு ட்ரிப் ஆயிடுச்சு. அடடே அப்படியா, சூப்பர். அப்போ அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. நான் இப்போ வரைக்கும் ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன்ல. சூப்பர். எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. என்னன்னா, இப்போ சின்ன வயசுல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், நான் இவங்களை பாக்குறேன், அவங்க இவங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து லைக் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆக்டரோட ஒரு சன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு செலிபிரிட்டி கிட் ஃபீலிங் வந்து கண்டிப்பா நீங்க கேரி ஓவர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இந்த ஸ்கூல் டேஸ்ல, ஏர்லி ஸ்கூல் டேஸ்ல அது எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? லைக் பீப்புள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க? எனக்கு அதுதான், நானும் சொல்லிக்க மாட்டேன். இவரோட இப்போ அப்படி இருக்கும்போது பிக்கப் பண்ண வந்தப்போ ஒரு 4-5 வாட்டி வேணா பார்த்துருப்பாங்க, அப்படி அரசல் பரசலாக தான் தெரியுமே தவிர நானும் சொல்லிக்க மாட்டேன். அப்பாவும் பெருசாக ஸ்கூலுக்கு வந்துக்க மாட்டாங்க, அம்மாவை தான் அனுப்பி விடுவாங்க. ஐயா அவங்க வந்தா அவனை பற்றி ரொம்ப நேரம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு வந்துடுன்னு அம்மா தான் அனுப்புவாங்க.
அப்பா பெருசாக ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, நானும் பெருசாக யார்கிட்டையும் அவ்வளோ சொல்லிக்க மாட்டேன். எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷல், நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். எனக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இப்போ நான் வெளியே போகும்போது கூட ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் வெச்ச கண்ணு வாங்காமல் என்னை பார்த்தா எனக்கு இதுவாக ஆக்வர்டெல்லாம் இருக்காது. நான் சொன்னேன்ல, வெக்கப்பட மாட்டேன். பட் அது ஒரு மாதிரி நம்மளோட ஸ்பேஸுக்குள்ளே அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து எனக்கு அவ்வளவா, அது ஒரு ஆக்டர்னு வந்துட்டா முடிஞ்சிச்சு தான். அது ஆப்வியஸாக அது பண்ணி நம்ம ப்ரைவேட் லைஃப் வந்து நம்ம கையில் கிடையாதுங்கிறது பல பேர் சொல்கிற மேட்ரு. பட்டு எனக்கு இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி, நக்கலும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் நான் என் ப்ரைவேட் லைஃப் என் கையில் தான் இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரைவேட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். பட் நம்ம ட்ரை பண்ணுற ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்கும். ப்ரைவேட் லைஃப்பெல்லாம் அப்படி நம்ம கையில் ஈஸியாலாம் தர மாட்டாங்க. அதனால எனக்கு அந்த டைமில் இந்த இது சொல்லாததுனால எனக்கு நிறைய அந்த ப்ரைவேட் லைஃபு எனக்குன்னு ஒரு எதுவும் என்ன சொல்கிறது, யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் கிடச்சிது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இவரோட பையன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைமில் தேவைப்படாத மேட்ரு. ஸ்கூலுக்கு போனால் அவங்க இப்போ அவங்க தெரிஞ்சாலுமே, இப்போ இவரோட பையன் தான் தெரிஞ்சாலும் என்னை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. என் பசங்கள்லாம் பெரியவங்க தான் ஒரு இதுவாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கூட சேர்க்க வச்சுக்கிறது இல்லை. ஓகே, கமிங் டு ஆதித்யா பாஸ்கர் as an actor. ஓகே, உங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ள போகணும் அப்படின்னா உங்களோட ஸ்டோரிஸ் நீங்க சூஸ் பண்ற ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப இப்போ நீங்க சொன்ன மாதிரி செலக்டடா இது அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த கிரைட்டீரியா வச்சு இதை நீங்க சூஸ் பண்றீங்க? என்ன கிரைட்டீரியா வச்சு இதை நான் சூஸ் பண்றேன்னு கேட்டால் நான் பதிலாக சொல்லிடுவேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. நான் இப்போ நான் ஒரு டைரக்டரு, ஆதித்யா பாஸ்கரை நான் வந்து வெளியே இருந்து பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப இவன் எந்த மாதிரி படம் நடிச்சான்னா இவன் லைஃபுக்கு நல்லது, நல்லா இருக்கும். எனக்கு என்ன பற்றி தெரியும்ல, மனசு உள்ளே இருக்கிறது தான். எந்த படம் நடித்தா இவன் சந்தோஷமாக இருப்பான் தெரியும், எந்த படம் நடித்தா இவனுக்கு கரெக்டாக இருக்கும், இவன் வந்து இவனோட கேரக்டரையும் சொதப்பி படத்தையும் இவன் சொதப்பாமல் இருக்கணும்ல. அப்படி இருக்கும்போது இது நடித்தாதான் இது கரெக்டாக இருக்கும்னு ஆதிக்குள்ளே இருக்கிற இந்த கம்மி அந்த ஒரு லிட்டில் டைரக்டர் வந்து அப்பப்போ வழிகாட்டுவான். அது போக என்னை சுற்றி ஒரு 4-5 பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வழிகாட்ட இருக்காங்க. எனக்குன்னு ஒரு குருநாதர் கணக்கா என் பிரேம்னா வந்து ராஜகுரு, அவரோட ஒய்ஃப் தனா அக்கா வந்து எனக்கு ராஜமாதா. அவங்க பார்த்து கரெக்டாக வழி நடத்தி கூட்டி போவாங்க. நானும் தப்பான டிஸ்டன்ஸ் எதுவும் எடுக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ நானாக பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு இது பண்ணாலும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. எனக்கு இப்போ வேற எந்த இதுவும் இப்போ கட்டாயமும் கிடையாது, இது பண்ணியே ஆகணும் அது பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இப்போ இந்த வேலைக்கு வந்ததே மனசுக்கு பிடிச்சிதான். அப்படி இருக்கும்போது வேற இப்போ நீங்கள் சொல்கிற வேற சில ஆஸ்பெக்ட்ஸுக்காக, இப்போ காசுக்காகவோ இல்லை கமிட்மெண்ட்ஸுக்காகவோ நான் வந்து ஒத்துக்கிட்டேன்னா, பிடிச்ச வேலையிலேயே நம்ம பிடிக்காத ப்ராஜெக்ட் இது பண்ணுறது அகைன் இப்போ ஐடி வேலைக்கு போகிற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி வேலைங்கிறது இதுவாக சொல்லலை, பட் என்னால் முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ இதான் பிடிச்ச வேலை, அதுலேயும் பிடிச்ச விஷயத்தையா எடுத்து பண்ணிட்டோம்னா பெட்டர் இல்லை, அது பெஸ்ட்டு. சூப்பர். ஒரு நடிகன் அப்படின்ட்டு உங்கள் கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது பர்டிகுலர் ட்ரைனிங் இல்லைடா இதுக்கான ஸ்பெஷலாக ஏதாவது கிளாஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? ஆக்டிங் இல்லைங்க, நான் அதான் சொல்கிறேனே, படம் வந்ததே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடுங்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ஏன் ரெடியாக இருக்கணும்? கண்ணாடி முன்னாடி மட்டும் நடித்து பார்ப்பேன், படம் நிறைய பார்ப்பேன், கதை கேட்பேன். யாராவது இருந்தாங்கன்னா இப்போ அப்பாட்டெல்லாம் இல்லை, இப்போ யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கதை கேட்பேன். கதை கேட்க இன்னும் பிடிக்கும் புக்கு படிக்கிறத விட, அது இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு. இது மட்டும் போதுமா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் நம்மளுக்கு. இது கண்ணாடி முன்னாடினா அது ஹவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகணும். படம் பார்க்கறதுனா நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். கதை கேட்குறதுனா நம்ம உட்காந்து கேட்கணும், அதுக்கு நான் அது வேற ஒரு மைண்ட் செட்டில் கேட்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் இதுவே போதும், மோர் தென் இனஃப் தான். இதுதான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ட்ரைனிங் எடுக்கிறது, இப்போ தியேட்டரில் ஜாயின் பண்ணுறது, அது எல்லாமே வந்து போனஸ் தான். அது பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர இது ஆகாது. பட் அது வந்து தேவையா அப்படின்னு கேட்டால் ஆளை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு தேவைன்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு தான் அது தேவை. மற்றபடி இப்போ எனக்கெல்லாம் இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் போனேன்னா எனக்கு நேச்சுரலாக இப்போ இன்பில்ட்டாக இருக்கிறது ஒன்று உடஞ்சி போய் புதுசாக தான் வரும். எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, நான் இதில் டெவலப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக அது பண்ணாலும் அது ராவாக இருக்கும், என்னோடதாக இருக்கும், என்னோடது ஒரு தனி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. நானும் சின்ன பையன் தானே, அந்த ஐடியா தான் இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்லாம் தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும்.
ஓகே. உங்களுக்கு அப்போ ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நமக்கு பெருசா கிடையாது. நம்ம பார்த்து சுத்தமா வளர்ந்துருக்கோம் கிடையாது. அப்படின்றத தாண்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய படம் உங்ககிட்ட வந்து இருக்கு இருக்கு அப்படின்றப்போ அது உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? லைக் உங்களோட டைரக்டரை வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை அந்த அவுட்புட் அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? அந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சா? இப்போ ஒன்று, அது பெரிய படம்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சேதுண்ணா, ட்ரிஷா மேம், ம். 2 பேர் தான். அதுவே போதாதா ப்ரோ? அதுதான் எனக்கு அதை வச்சு இப்போ இது வச்சு இவங்க ஆக்டர்ஸை வச்சு அது படம் சின்னதா பெருசான்னு இது பண்ற அறிவெல்லாம் எனக்கு அப்போ கிடையாது. ஓகே. பெரிய பெரிய ஆக்டர்ஸுமே வச்சு சின்ன படங்களும் வருது, பெரிய படங்களும் வருது இல்லை, அதை நம்ம ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அது பெரிய படமா என்ன அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஒன்று, அதோட வந்து நான் படத்தை ஹேண்டில் பண்ணல, அவங்க பட குரூ தான் என்னை வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. 2, டைரக்டர் சொல்றதை புரிஞ்சு அதை உள்வாங்கி வெளியே விட்டனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. எனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு ஸ்டஃப் இருந்தது. சூப்பர். அது 3. ஓகே. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ புரிய வச்சும் அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் மக்கு இல்லை. அது வரைக்கும் என்னோட டேலண்ட். ஓகே, இவ்வளவும் சுற்றி இருக்கிறவங்க பண்ணும்போது அதை நம்ம வந்து அந்த அளவுக்கு நான் ரொம்ப இது கிடையாது, மக்கு கிடையாது, பிடிச்சிட்டேன். பட் ஆனால் இத்தனை பேரோட ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் அதில் இருக்கு. நைஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக வர ஸ்கிரிப்ட் அண்ட் கேரக்டர்ஸ் பற்றி அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது உண்டா? எதுவுமே இல்லை உங்களோட படத்தில் இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களில் எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே அப்பா பண்ணல? ஆமாம், 96 உட்பட இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் வரைக்கும் என் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவருக்கு அந்த படத்தோட பிளாட் கூட தெரியாது. ஆமாம், ஆனால் எல்லா படமும் அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போய் காட்டிடுவேன், இல்லை ப்ரிவ்யூ ஷோ போடுவாங்க, அந்த மாதிரி பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவார். ஒரு படத்துக்கும் ஃபீட்பேக் வந்து இதுவாகிக்கிட்டே தான், பாசிட்டிவாக ஏறிக்கிட்டே தான் போகுதுங்கிறதுனால சரி எதுவும் நான் சொதப்பலை அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருக்குது. மற்றபடி அவர்கிட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் அட்வைஸாக கேட்பேன். அதான் அவர்கிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் நான் சொன்னல ஒரு 6-7 பேர் எனக்குன்னு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டான அட்வைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஆள்கிட்ட கேட்டுருவேன். அந்த ஆளுங்களில் ஒருத்தர் தான் அப்பா சினிமாக்குள்ள எனக்கு. மற்றபடி பர்சனல் அட்வைஸ்லாம் நிறைய கேட்பேன். ஆக்சுவலி ஒரு சின்ன டவுட்டு என்னன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு டவுட்டு, இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்களோட கன்சிடரேஷன் ஹெல்ப்பை சீக் பண்ணும்போது அது அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அது நமக்கு மேட்ச் ஆகுமான்றது பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு 6-7 பேர்கிட்ட நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஒருத்தவங்களோட ஒப்பீனியனுமே வேறையா இருக்கும்ல. இதெல்லாம் சேர்த்து கடைசியில் நீங்கள் ஒரு விஷயம் டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா? இது எப்படி நடக்குது? உங்களால் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுது? நான் சொல்கிறது, நான் அதான் இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா வந்து கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. யார் 6-7 பேர் விதவிதமாக என்ன சொன்னாலும் கடைசியாக எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணிடுவேன். பட் என்னன்னா இவங்க இவ்வளவும் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு விஷயம் தோணுதுன்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபில்டர் ஆகி ஒரு கரெக்டான விஷயமா தான் தோணும். அதை கான்ஃபிடென்ட்டாக நான் பண்ணிடுவேன். அது வந்து 6 பேரில் வந்து 4 பேர் இதை சொல்லி 2 பேர் அதை சொல்லியிருப்பாங்க, நான் அவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்காம வேற ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேங்கிறதுனால கோச்சுக்கிற ஆளுங்கள்லாம் கிடையாது. அதான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி இப்போ நம்ம ஒன்று சூஸ் பண்ணுறோம், அதில் ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கிறது அதுவும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே அடமெண்ட்டாக இருந்துடக்கூடாது, அது எப்படி நம்ம எப்படி அதை வந்து நம்மளுக்குள்ள மெச்சூர்டாக நம்மளையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த சேஞ்சை எப்படி வெளியே காட்டுறது, அதெல்லாம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா அப்ளை பண்ணி எது அதில் புகழ்கிறாங்க, எது அதில் செருப்படி வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி அடுத்து இப்போ இன்னைக்கு ஒன்று கற்றுக்கிட்டு நாளைக்கு வேற ஒன்று கற்றுக்கிட்டு அது 2லேருந்து லெசன்ஸ் எடுத்து 3ஆவது நாள் பண்ணுறது தான் லைஃபு அப்படிங்கிறதெல்லாம் வெளியே ஆளுங்க சொன்னது தான், நானாக ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் சொல்ல. ஓகே, இப்போ வந்து உங்களை ஒரு நடிகனா நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்போ பண்ண தெரியுமா, அதே தான் இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கேன். டைம் நான் சொன்ன மாதிரி அதுக்கு போடுற டைம் ஏற்றியிருக்கேன். பார்க்குற படங்களோட சாய்ஸஸ் மாதிரி இருக்குது. இன்னும் நம்பர் ஆஃப் மூவிஸ் வந்து ஏறி இருக்குது. படிக்கிற புக்ஸு மாதிரி இருக்குது, நம்பர்ஸ் ஏறி இருக்குது. எனக்கு அப்போ என்ன ஒர்க் ஆச்சுன்னு நான் நம்பினோ அதே தான் இப்போவும் நம்பிட்டு இருக்கேன். பட் வந்து அப்போ நான் போட்ட எஃபர்ட்டுக்கு அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பிக் பிக்சரே வேறு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ரேஷியோ கரெக்டாக போடணும்ல. இப்போ 96ஓட சக்ஸஸை விட ஒரு 50 மடங்கு நம்ம எதிர்பார்க்குறோன்னா அப்போ போட்ட ஒர்க்கை விட 50 மடங்கு ஜாஸ்தி போகணும்ல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர ஸ்பெஷலாக நம்ம என்ன ஒன்றும்
ஹாலிவுட்லாம் போய் எதுவும் கற்றுக்கலாம் வரல. ஓகே. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க பட வரிசையில ஒரு ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆல்ரெடி உங்களுக்குன்ட்டு ஒரு விஷயம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் மூவிலேயே உங்களுக்கான ஒரு பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு அடல்ட் மூவி வந்து ரேட்டட் மூவி வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நீங்க நம்புனீங்களா? மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். நல்ல விஷயமா சொல்லும் போது இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற ஆள் அப்போ பேடான ஆளாக தானே இருப்பான். நம்ம என்ன எங்கே மிஸ்டேக் பண்ணுறக்கூடாதுன்னா, அந்த நல்ல விஷயத்த வந்து கெட்ட வழியில் சொல்லிடக்கூடாது. அது எனக்கு நான் தானே படம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் ஒர்க் பண்ண எங்களுக்கு தெரியும் இதில் எந்த ஒரு கெட்ட மேட்டரும் சொல்லலை, அதே மாதிரி கெட்ட ரூட்லையும் சொல்லலை. அப்படிங்கிறப்ப ஏன் பயப்படணும்? நல்ல மேட்ரு தான் சொல்கிறோம். நீ ராங்கா எடுத்துப்ப அப்படின்னா அது நீ இல்ல மாறணும், நான் ஏன் பயப்படணும்? இல்ல ப்ரோ, அப்படிங்கிற கணக்கு. படத்தோட கண்டென்ட் ஆக்சுவலி அது டோட்டலி வேற. பட் இப்போ இந்த ட்ரைலரை நம்ம பாக்குறோம், ஹாட்ஸ்பாட்டோட ட்ரைலர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா, ஐயோ என்ன இப்படி பேசியிருக்காங்களே இந்த படத்துல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதுலயே வந்து சில ஹெசிடேஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். லைக் இந்த படத்தை போய் பார்க்கணுமா, அப்படி என்ன இருக்கும் இதுல, கியூரியாசிட்டி டெவலப் ஆகிறது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அதை தாண்டி சில பேர் வந்து இதை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கும். அது ஆப்வியஸ்லி அடல்ட்ரேட்டட் மூவி அப்படின்ட்டு வரும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஹெசிடேஷன் வர்றது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அப்படி இருக்கும்போது லைக் இந்த அப்கமிங் ஸ்டேஜ்ல படத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத தாண்டி உங்களுக்கான அந்த தைரியம், ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது தான் கேட்கிறேன். பெருசா தைரியம்னா வெளியே இருந்து வரலைங்க, பயம் இல்லை, அவ்வளவுதான். ஒரு பெருமையாலாம் நான் சொல்லலை. ஓகே, அந்த இதுக்கு அந்த ஒரு மேட்டருக்கு எனக்கு பயம் வரல. வராத பயத்தை நம்ம எப்படி வரவழைக்க முடியும்? அது ஒன்று. இந்த ட்ரெய்லர் கட்டு நீங்கள் இந்த விஷயம் சொன்னது, அது டைரக்டரோட ஒரு புது வே ஆஃப் அப்ரோச் ஒன்று, அது ஒரு புது ட்ரை. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸை வச்சு அவர் ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்துப்பாரு. ஓகே இந்த மாதிரி ஒன்று விட்டோம், அதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்தது, அடுத்த வாட்டி இது பண்ணலாமா, இல்லை இதே ரூட்டை நம்ம வேற எப்படி இந்த ஒரு மைனஸ் எல்லாம் நடக்காத விதத்தில் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டரோட பாடு. அவர் யோசிச்சாரு, அவருக்கான அந்த படம் எடுத்தது அவர் தான், மெயினாக இந்த படத்தோட எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேருங்கிறது இருக்கும்போது, அப்போ வந்து இந்த மாதிரி கிரெடிட்டு மட்டும் அவருக்கு போய் சேர்ந்துட்டு ரிபிட்டு வந்து அவருக்கு சேராமல் இருந்தா எப்படி, அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன ரிபிட்லாம் போய் சேர்ந்ததுன்னா அதை வந்து 100% ஸ்போர்ட்டிவாக வாங்கிக்கக்கூடிய ஆள் தான் அவரும், எனக்கு தெரியும். அதனால் இதில் இதுக்கு பெருசாக தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு இது பண்ணல. அதோட நம்ம வந்து இப்போ நம்ம எப்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் படங்கள்ல பாதி தான் தெரியுமா? அது யாருக்காவது? அடல்ட் ரேட்டட் அப்படிங்கிறதுக்காக அது வந்து பி கிரேடு மூவிஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல விஷயம். இப்போ நீங்கள் இப்போ அருமையான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறீங்க, பட் அது வந்து குழந்தைங்களுக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கு வேற என்ன கொடுப்பாங்க? ஏன் தான் கொடுக்க முடியும்? நம்ம அதுக்காக இப்போ வந்து இப்போ வந்து நல்ல படம் தானே, இது வந்து ஏ கொடுக்க வேணாம் யூ கொடுங்கன்னு சொல்லி இந்த படத்தை குழந்தைங்க போய் பார்த்தாங்கன்னா அந்த படத்தில் சொல்கிற மேட்ரு என்ன? அந்த மேட்ரையே நம்ம மிஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. இப்போ ஃபைனல் ஸ்டோரிலாம் வந்து குழந்தைய பற்றின ஸ்டோரி தான். அதையே நீங்கள் உள்ளே வந்து குழந்தைங்களை அலோவ் பண்ணி பார்க்க விட்டீங்கன்னா அந்த படத்தோட கண்டென்ட் நம்மளே உடைச்ச மாதிரி ஆயிரும்ல. அதுக்கு தான் அதுக்கு அவங்க இப்போ சர்டிஃபிகேட்டு சென்சார் போர்டும் அது தெளிவாக தான் இருந்தாங்க, வாங்கின டைரக்டரும் தெளிவாக தான் இருந்தார், நடித்த எல்லாரும் நாங்கள் தெளிவாக தான் இருந்தோம், மீடியா அதை பார்த்துட்டு படம் பார்த்த மீடியா எல்லாரும் தெளிவாக தான் இருக்காங்கிறப்ப மக்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும். ஆப்வியஸாக இதுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வராது. தெரியும் அவங்களுக்கு, ஓ இது இதனால போல, இதுக்கு இதனால வந்து கொடுத்துருக்காங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு என்கிட்ட யாராவது வந்து இது என்ன இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் உட்கார வச்சு நல்லபடியாக பேசி அமைச்சிடுவேன். நீ என்னை பேசி ஜெயிச்சிரு, அதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்க பண்ண படங்கள் இதை தாண்டி வேற என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ட்டு ஆசைப்படுறீங்க? இப்போ ஒரு பதிலாக வந்து எனக்கு எல்லா விதமாகவும் பண்ணணும் தான் ஆசை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு மைண்டில் வந்து சைஃபைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ரீமேக்ஸில் ஒரு சில படம்லாம் ரீமேக் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். அதெல்லாம் ரொம்ப பெரிய ட்ரீமு. நடந்ததுன்னா பிரச்சனை என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நிறைய படம் இருக்குது அந்த மாதிரி. தாரே ஜமீன் பர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடினா நான் வந்து சின்ன பையன் ரோலுக்கு ஆசைப்பட்டிருப்பேன். இப்போ வந்தாச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இவர் அமீர் கான் சார் ரோலுக்கே இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிகே ரொம்ப பிடிக்கும்.
பிகே இவர் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ கூட சொல்லியிருக்காரு, அவருக்கு பிகே ரொம்ப பிடிச்ச படம்னு, டைரக்ட் பண்ணும் அந்த மாதிரி படம் அப்படின்னாரு. எனக்கு வந்து அதை டைரக்ட்லாம் பண்ணி அதை கரெக்டாக என்னாலலாம் கொண்டே வர முடியாது, அந்த அளவுக்கு டேலண்ட் வந்து இல்லை. நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரளவுக்கு முடியாது. நம்ம ஃப்ளேவரில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் சரியான கண்டென்ட்ல எங்கே இது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுனால பண்ணலாம். அந்த மாதிரி ரீமேக் மூவிஸஸில் கொஞ்சம் இது இருக்குது. அது தவிர கேரக்டராக பார்த்தா நிறைய இருக்குது. எனக்கு வந்து வில்லனா பண்ணணும்னு ஆசை, நிறைய வில்லனா பண்ணணும்லாம் பெரிய ஆசை இருக்குது. பட் நல்ல ஒரு அந்த ஒரு வெயிட்டேஜான ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ எப்படி எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய படம். விக்ரம் வேதாவில் சேதுனா கேரக்டர் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்த பிலோசாபிக்கல் வெயிட்டேஜும்பாங்க, ஒருத்தன் மைண்ட் செட்டு படி தான் அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் அமையும். அந்த மாதிரி வில்லனுக்கும் அவ்வளோ இது கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மூவிஸ், அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு, வர வர பார்த்துக்கோ. ஆமாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆக்டராக யூஸ்வலாக வந்து என்ன ஆகும்னா, மக்கள் வந்து பார்க்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே வந்து அதை கவனிச்சு ஓகே இவங்க இதை பண்ணுறாங்க, நம்மளுமே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொசைட்டிக்காக என்ன கொடுக்கணும், நீங்கள் எந்த விதத்தில் சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தாட்ஸ் உங்களுக்கு இருக்கா? என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் மேட்ரு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மேட்ரு ஆக்டர்ஸ்கிட்ட இல்லை, ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மேட்ரு பீப்புள் கிட்ட தான் இருக்குது. முதல்ல நிப்பாட்டிவிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நாங்கன்னுலாம் விட்டுருங்க, அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆதி அப்படிங்கிறவன் இன்னும் பாதி கூட இல்லை, காவாசி விஷயத்தை கற்றுக்கிட்ட ஒரு ஸ்மால் பாய். வேணா நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிற அளவுக்கோ இல்லை ஒரு அவனை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அளவுக்கோ அவன் ஆளே கிடையாது. ஓகேவா? வெறும் இந்த ஆக்டிங்குங்கிற ஒரு வேலைக்கு வந்ததுனால மட்டும் வச்சு இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்து பார்த்து இருக்க வேண்டியதாக வரும். நம்மளை இப்போ நான் இப்போ இது என் வீடு, இந்த வீட்டுக்கு முன் சைடு வந்து சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க அந்த ஆப்போசிட் வீட்டில். அதனால முன் சைடில் நான் கொஞ்சம் பொறுப்பாக தான் நடந்துக்கணும். பட் மாடி பேக் சைட்லாம் அப்படி கிடையாது. ஆப்வியஸாக எல்லாருக்கும் புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. பட் அதை வந்து இப்போ நான் முன் சைடு இப்படி ஒரு அமைஞ்சு போச்சு, பசங்க சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி கொஞ்சம் பொறுப்பாக தான் நடந்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக தான் நடந்துக்கணும், அது ஓகே, ஏற்றுக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு வந்ததுக்காக பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொல்லுங்க. இது நான் இதுவா கேட்கல, பட் இதுதான் மேட்ரு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் எவ்வளவோ லீடர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ நல்லது பண்ற ஆளுங்க இருக்காங்க, நியூஸ் அவ்வளோ வருது, அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். ஆக்டர்ஸை வந்து படம் பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த படத்தில் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்களா, ரசிக்கிறீங்களா, சூப்பர். இல்லையா திட்டுறீங்களா, அந்த தியேட்டரோட தான் திட்டுறதெல்லாம். திட்டுறதும் நீங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து அவங்கள ஆக்டர்ஸை திட்டுறது, அவங்க ஃபேமிலியெல்லாம் திட்டுறதுன்னு வச்சுக்கிறது வந்து முட்டாத்தனம். அது அப்படி நீங்கள் திட்டிவிட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் உங்களை தான் திட்டுவாங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் சோறு போடுறோம், நீ வேலைக்கு போவேன்னு பார்த்தா நீ போய் படத்தை பார்த்துட்டு வந்து அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு வந்து அவங்கள வீட்டில் தான் திட்டுவாங்க. அவன் பார்க்குற வேலையை வச்சு தான், வேலைன்னு சொல்கிறது ஆக்கியூபேஷன் கிடையாது, அவனோட என்ன சொல்கிறது, அவன் நடந்துக்கிற இதுவை வச்சு தான் அவனுக்கு. நீங்கள் யாரை பார்த்தும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆவேனா, அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக பார்த்து ஒரு தேர்ந்தெடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் பெட்ரு. என்கிட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அது எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற ஏரியாவில் நான் கிடையாது. இன்னுமே நான் வந்து என்னையுமே நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸையும் இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதுக்கு மேலே தான் நான் வந்து இது பண்ணணும். என் மேலே அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வச்சிங்கன்னா என்னால் தூக்கவே முடியாது. இல்லை, ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக பேசப்படாது. ஆனால் நம்ம ஒரு சின்னதாக ஒரு தப்பு அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னாலுமே வந்து அது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஐயோ அப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணிட்டாங்க. பேசுகிறவங்க மேலே தானே தப்பு. நீ நல்ல விஷயத்த பேச மாட்டேன், கெட்ட விஷயத்த மட்டும் தான் பேசுகிறோன்னா நீ தான்டா மாறணும், பண்ணுறவனா மாறணும். கரெக்டு தானுங்க. இது நான் எவனுக்காவது அஃபெண்ட் ஆகுமா? இது அப்படி ஒருவேளை அஃபெண்ட் ஆகுதுன்னா அவன் அந்த விஷயத்த பண்ணுறவனா தான் இருப்பான். அப்புறம் தளபதி கேட்குற மாதிரி உனக்கு கோவம் வருதான்ருவேன். நீ நல்ல விஷயம் பண்றவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், நீ நல்ல விஷயம் பண்ணு. நீ கெட்ட விஷயத்த மட்டும்தான் பார்த்து உனக்கு வந்து மைண்ட் அங்கதான் போகுதுன்னா போ சைக்காட்டிஸ்டா போய் பாரு. ஓகே டன். சோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு யாராவது இருக்காங்களா? யாரு உங்களோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்? இல்லாம எப்படிங்க இன்ஸ்பிரேஷன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தலைவர்ன்றவேன். நான் சின்ன வயசுல இருந்து தலைவர் ஃபேன், வெரி. அதனால தலைவர்.
கமல் சார் ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கமல் சாருக்கு நான் ஃபேன் ஆகுறதுக்கே எனக்கு ஒரு அறிவு வர வேண்டியதாக இருந்திருக்கு. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு கண்டினியூஸாக கமல் சார் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்துருவேன். அது ஒரு டைமில். இப்போ 2 ஒரு டைமில் 3 படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் 2 எப்படியும் கமல் சாரோட படமாக தான் இருக்கும். ஒன்று காமெடி, ஒன்று பம்மல் கே சம்பந்தம் பார்ப்பேன் காலையில். அப்படின்னா வந்து நைட் டைமில் வந்து மகாநதி அந்த மாதிரியான மிக்சர் அவர்கிட்ட தான் அந்த மிக்சர்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தளபதி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இப்போ எங்கே போனாலும் வந்து அப்படி ஒன்று இழுத்துற தலையை பற்றி பேசுங்க, தளபதி பற்றி பேசுங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுனாலே வந்து பெருசாக எதுவும் சொல்லாமலே வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தளபதினா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்பிரேஷன்னு நான் வச்சிருக்கிற ஆளுங்க இன்ஸ்பிரேஷன்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு செலக்டடாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷனுங்கிறது நம்ம இன்ஸ்பிரேஷனாக யாரை செலக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம. இது இப்போ பீக் டைம் அவருக்கு. அப்படி சினிமாவில் வந்து ஒரு பீக் டைமில் அவர் என்ன வேணால் பண்ணலாங்கிற டைமில் வந்து அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு இறங்குறது வந்து தில் வேணும். அது போக உண்மையிலேயே வந்து ஒரு நல்லது ஒன்று யோசிச்சா தானே அந்த ஒரு தைரியம் ஒன்று வரும். நம்ம இப்போ இதுக்காக நம்மளுக்காகவே யோசிச்சுட்டு இருந்தால் அவ்வளோ தைரியம் வராது. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது புத்தாலித்தனம். சின்ன பசங்களையும் யாருன்னே அவங்க யார் இவங்களை பற்றி எதுவுமே தெரியாதவங்கள நீங்கள் போய் வெறும் அவங்க ஸ்க்ரீனில் சொல்கிறத வச்சு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது வந்து கரெக்டு கிடையாது. இப்போ வந்து ஒரு 5 years இப்போ இந்த 2024 இன்னொரு 5 வருஷத்துல ஆதித்யா பாஸ்கரை நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் அது சொல்ல முடியாது. அவ்வளோ கொஞ்சம் பெரிய இது இப்போ சொன்னா சிரிப்பு தான் வரும். வேண்டாம். அடுத்த 5 வருஷத்துல நான் எங்க இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நடந்தா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். மேபி ஒரு கிளிம்ஸா சின்ன ஐடியாவா சினிமாக்குள்ளதாங்க அதிகபட்சம் போகணும்னா ஒரு ஆஸ்கர். சூப்பர். அது பார்ப்போம். நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துல கஷ்டம். பட் அதே 5 வருஷத்துல கூட நடக்காது 100% இது நடக்காதுன்னு சொல்ல முடியாததுனால நான் நம்பிட்டே தான் இருப்பேன். 100% இது நடக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வேணா நான் அடுத்ததுக்கு போகலாம். நடக்க 1% வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நான் நம்பிட்டு இத்தனை நாள் என் லைஃப்ல நடந்தது ஃபுல்லா அந்த 1% இதுல நான் தொங்குனது தான். ஓகே. இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்ல வந்து அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு லைக் ரொம்ப கஷ்டப்படாம உங்களை தேடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு சொல்லலாமா? இல்ல எதை சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்ல நீங்க போய் யாரையும் அப்ரோச் பண்ணாம உங்களுக்கு தேடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்ல முடியுமா? நான் வந்து போய் இந்த ப்ராஜெக்ட் இந்த ரோலுக்குன்னு நான் வந்து யாரையும் போய் அப்ரோச் பண்ணல. மற்றபடி ஒரு குட் டேர்ம்ஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட போய் வந்து பேசியிருக்கேனே தவிர இந்த இதை எனக்கு கொடுங்க, இல்லை இதுல வந்து எனக்கு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது என்னோட பிலாசபிக்கே அது வந்து எதிரான ஒரு மேட்டரா இருக்கு. எனக்கு வந்து என்ன கூட எனக்கு ப்ரமோட் பண்ணிக்க வேண்டாம். நான் என் ஒர்க்கை மட்டும் இப்போ இது பண்ண அப்போ தெரியுது இல்லை என்ன எனக்கு அவ்வளோவா ப்ரமோட் பண்ணிக்க பிடிக்காது. ஃபோட்டோஸ் எதுவும் பெருசாக போட மாட்டேன். என் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு வந்து சொல்லி அதுக்காக என் பேரை நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மற்றபடி நான் என் பர்சனல் டைமில் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், கார் எடுத்துகிட்டு டிரைவ் போகிறேன், நாயை குளிப்பாட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசுனீங்கன்னா அது அவ்வளோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு பிடிக்கும். அது பிடிச்சவங்க இருக்காங்க, நல்ல விஷயம்தான். இந்த பிளாக் பண்றவங்க அப்படி இப்படின்னு அதுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களோட சைடு அது. இப்போ கிரிக்கெட் விளாட்றவனை பிடிச்சி நீ நல்ல ஃபுட்பால் விளாட்றன்னு புகழ் தான் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு என் வேலையை மட்டும் இது பண்ணீங்கன்னா போதும். என்னை பற்றி கூட பேச வேணாம். இந்த ராம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் ராம்னே சொல்லி இது பண்ணால் கூட போதும். இப்போ மோஜோன்னு ஒன்று நடித்தேன். இப்போ லாஸ்ட்டாக இது ஹாட்ஸ்பாட்டில் விஜய், ரெபல்ல வந்து செல்வராஜ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேரக்டர் நேம் நீங்கள் சொல்லி நீங்கள் அது நல்லா இருந்தது இது நல்லா இருந்ததுன்னு சொன்னால் கூட எனக்கு அதுதான் சந்தோஷம். மற்றபடி ஆதித்யா இது பண்ணா அப்படிங்கிறது எனக்கு என் ஃபிலாசபிக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மேட்ரு தான். அப்படி இருக்கும்போது அதையே போய் நான் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. இதில் இது ஒன்று க்ரியேட் பண்ணி எனக்கு கொடுங்க. அதுவாக அமைஞ்சு அவங்க படம் பார்த்துருப்பாங்க, என்னால் இதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு. இப்போது பெரிய டைரக்டர், ஒரு டேலண்ட் இருக்கிற டேரக்டர்னா அவர் ஈஸியாக பிடிச்சிருவாரு. மூஞ்சி பார்த்தே ஓகே இவன் பண்ணுறான்னா இவனால் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆளுங்க இருப்பாங்க.
அவங்க கூப்பிடட்டும், அவங்களுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்றேன் அப்படிங்கிறது என்னுடைய ஆக்சுவலி நம்பிக்கை. இதுதான் என்னோட கொஸ்டினா இருந்தது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்க பண்ண படங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க போய் தேடி அலைஞ்சு கஷ்டப்படாம உங்க கையில வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த படங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு. இதுக்கான ஜஸ்டிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களா? உங்க கேரக்டரை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்களா ஆஸ் எ பெர்ஃபார்மர், ஆக்டர் அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சா? கஷ்டப்பட்டு ஒரு ரோலை வாங்குறது எப்படி, அதோட ரூட் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு ரோல் அப்படின்ட்டு வாங்குறதுன்றத பத்தி நான் பேச வரல. லைக் ஒரு ஆக்டரா எனக்கு நான் நடிகன் ஆகணும், ஆனா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு தேடி அலையறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆடிஷன்ஸ் போறவங்க, ஒரு டைரக்டர் ஆஃபீஸா ப்ரொடியூசர் ஆஃபீஸா போய் நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது நானும் பண்ணியிருக்கேனே. அப்படிங்களா? ஆடிஷன்ஸ் போகாத ஆக்டர், அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து ஒரு இப்போ ஆடிஷன் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய படங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு படம் இது பண்ணும்போது அந்த படத்துக்கு ஆடிஷன் வச்சு எடுப்பாங்க நிறைய படத்துக்கெல்லாம். ஸோ பெரிய பெரிய ஆக்டர்ஸும் வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க. ஒன்று, எந்த டைரக்டர் ஆஃபீஸ்லயும் ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லயும் உங்களை நிக்க வைக்க மாட்டாங்க. போனோன்னு நீங்க உட்காருவீங்க. இதெல்லாம் இப்போ ஒருத்தன் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான்னா அவனுக்கு அந்த வேலையை பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிச்ச வேலை வந்து எவனுக்கும் கஷ்டமாவே தெரியாது. ஓகேவா? இப்போ நம்ம போய் இப்போ டைரக்டர் ஆஃபீஸில் போய் நிற்கணும். ஏன்னா இப்போ ஒரு டைரக்டருங்கிறது ஒரு 1000 பேரை பார்ப்பாரு. நம்ம ஒரு டைரக்டரை தான் பார்க்கணும். நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது ஈஸி. அவர் அந்த 1000 பேரையும் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இதை நம்ம அசிங்கம்னோ இதை நம்ம வந்து பெரியதோ நம்ம இதுக்காக போடுற எஃபர்ட்னோ நினச்சா மேலே வரவே முடியாது. ஓகேவா? டைரக்டரை போய் பார்க்குறது, ப்ரொடியூசரை போய் பார்க்குறதெல்லாம் வந்து காமன். இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸை காட்டுறேன், இப்படி ஒருத்தன் இருக்கேன், இந்த ஒரு படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் கேரக்டராக இப்போ நீங்கள் எழுதும்போது இப்போ நம்ம இப்போ போய் மூஞ்சி காட்டு வந்திருந்தோம்னா இந்த எழுதும்போது அந்த கேரக்டருக்கு ஒத்த போகிற மாதிரி நம்ம மூஞ்சி இருந்ததுன்னா அங்கே ஞாபகம் வருங்கிறது தான் இந்த கணக்கு. இது போக படம்னு ஒன்று நம்ம பேரில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு ஈஸியாக போய் வந்து யாரும் இப்போ ஒரு படம் இப்போ நீங்கள் பண்ணுவீங்க, ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? தூக்கிடுவாங்களா? அப்போ அந்த படத்துலையே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணி ஆகணும். ஒருத்தன் மேலே வர்றதுக்கும் அவன் அங்கேயே சஸ்டெயின் ஆகிறதுக்கும் சும்மாவே இருந்தான்னா முடியாது. அவனுக்கு இப்போ வந்து அவனோட ஃபுல்லஸ்ட்டு கஷ்டத்தை அவன் போட்டால் தான் அவன் மேலே வர முடியும். இப்போ வந்து நான் இருங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தனுக்கு 2 கால் இல்லை, அவன் வந்து வீல் சேரில் போய்கிட்டு இருக்கான். நம்ம கூடவே தான் நிற்கிறோம். நம்மளுக்கு கால் இருக்கு, அவனுக்கு கால் இல்லை, நானும் முட்டி போட்டு நடக்கிறேன்னு சொன்னா அது ஹார்ட் ஒர்க்கா முட்டாத்தனமா? ஆப்வியஸ்லி முட்டாள்தனம் தான். முட்டாள்தனம் சொல்றதுக்கே பயமா இருக்கு. முட்டாத்தனம் தான். ஆமா நம்மளுக்கு கால் இருக்கு, கடவுள் நம்மளுக்கு கால் கொடுத்துருக்காருன்னா அவன் அந்த காலை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கால் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உக்காந்து பொறுமையா போனானா அது தப்பு. கால் இருக்குன்னா ஒருத்தன் ஃபுல்லஸ்ட் அதை யூஸ் பண்ணிடணும். ஒருத்தனுக்கு கால் இல்லையா, அவனுக்கு கை இருக்குதா, கண் இருக்கா, மூளை இருக்கா, அதை ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணிடணும். இருக்கிறத ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணணும், புலம்ப கூடாது. இதுதான் மேட்ரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கெல்லாம் இப்போ நான் இப்போ சொல்லிருக்கேன் இன்ட்ரோவர்ட்னு சொல்லிருக்கேன். எனக்கு ஒரு 4 வார்த்தை பேச கூட வராது, நடிக்கலாம் எனக்கு வருமானே தெரியாது. அப்படிலாம் சொல்றப்போ நான் வந்து 4 பேர்கிட்ட சகஜமாக பேசுறதுக்கும் நடிக்கிறதுக்குமே நான் கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். அப்போ நான் கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி நான் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்கிறதா? இல்லை, சிரிச்சாதானே என் மூஞ்சி நல்லா இருக்கு. கஷ்டப்படுங்க, கஷ்டப்படாமல் வர முடியாது. அது கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நல்லாவே இருக்காது. ஜாலியாக விட்டாதான் கரெக்டாக இருக்கும். நான் பட்ட கஷ்டம் இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். எனக்கு சொன்னவங்க இல்ல ஆக்சுவலி நீங்க சொன்னதெல்லாம் ஒரு சூப்பரான பாயிண்ட் தான். உங்களுக்கு சூப்பர் பாயிண்ட் இல்லைன்னா ஆதி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி இப்ப நம்ம பேசியிருக்கோம். இதை தாண்டி நீங்க பண்ண படங்கள் பத்தி நீங்க எனக்கு இது இப்படி நான் இப்படி இதை ஏர்ன் பண்ணிருக்கேன்னு நீங்க பேசுறது ரொம்ப கரெக்டான விஷயம். நீங்க ஏர்ன் பண்ண இந்த கஷ்டத்துக்கு நீங்க கொடுத்த இன்புட்ன்றத வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சா அப்படின்றதுதான் கொடுத்த இன்புட். எனக்கு வந்து அவுட்புட்டை விட ஜாஸ்தி. எனக்கு இப்ப அவுட்புட் வந்து தெரியுமா, இந்த பேரு இந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது தெரியுமா, அதெல்லாம் விட நான் கொடுத்த இன்புட் ஜாஸ்தி. 10 இன்னும் பெருசா எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அது அவ்வளவுதான். இது இவ்வளவு இவங்க வந்து நான் கடன் கொடுக்கல, நான் காசு கொடுக்கல. அவங்க எனக்கு திரும்ப இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவங்க அவ்வளோ தராங்க, அவ்வளோதான்.
ஆனால் அதுக்குன்னு நம்ம போட்ட கஷ்டம் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. இந்த ரெக்கக்னிஷன் அப்படி அப்போ நிறைய பேர் வந்து இப்ப அவங்க இப்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது என்னது அண்டர் எதுன்னு சொல்லுவாங்களேங்க, அண்டர் ரேட்டட் அப்படிம்பாங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் அண்டர் ரேட்டடுங்கிறது வந்து ரேட்டு கொடுக்குறவங்க ஆடியன்ஸ் தான். அந்த ரேட்டு கம்மியாக இருக்குமே தவிர அவங்க அதுக்காக போட்ட விஷயங்கள் வந்து நிறையவா இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அண்டர் ரேட்டட். இல்லாட்டி வந்து சமம் ஆயிடும்ல. அப்படி வந்து எனக்கு நான் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு. அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுத்தாலும் வந்து நான் ஏற்றுப்பேன், எனக்கு வந்து இதுவாகும். பட் பத்தலை அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க கொடுக்கறது தான் ஆடியன்ஸ். அவங்க இவ்வளோ கொடுக்கறதே பெரிய விஷயம். கண்டுக்காம யாரும் போயிடலையே. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹாட்ஸ்பாட் அப்படின்னு, ட்ரெய்லரு அப்படி இருக்கு, பார்க்கணும்னு தோணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட படத்தை தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்து நல்லா இருக்கு, மெச்சுவரா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் ஆடியன்ஸ் தானே. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும். பட் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு யோசிச்சு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே அதுக்கான எஃபர்ட்டை மட்டும் போட்டோம்னா அது பத்தாது. அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். நான் கொடுத்த எஃபர்ட் வந்து ஜாஸ்தி, நிறைய கொடுத்துருக்கேன். எனக்கு அவ்வளோ சினிமானா அவ்வளோ பிடிக்கும். வெரி நைஸ். இதுக்கப்புறம் உங்களை வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ்ல நாங்க பார்க்க போறோம் தமிழ் சினிமா? அது இதுக்கப்புறம் என்கிட்ட டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லி என்னை ஓகே பண்ணி அது வந்து படமா இது பண்றதுதான் இருக்கு. இதுக்கு மேல எனக்கும் தெரியல. அப்கமிங் லைனப்ஸ்ல வந்து இன்னும் நான் அவங்களுக்கே கன்ஃபார்ம் பண்ணாதப்ப அதை பத்தி டீட்டெயில்ஸ் இந்த கேரக்டர் இது கூட வெளியே சொல்ல முடியல. ஒரு 3 படம் இருக்கு. சூப்பர். இந்த வருஷத்துல அப்படியே இந்த வருஷம் அப்படியே அதுக்கே போயிடும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துல அப்படி அந்த ஒரு எண்டு நோக்கு நம்ம டிராவல் ஆக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்ஸ் இப்போ ஆரம்பிச்சிடும். அப்படி போய் தமிழ் நியூ இயரில் வரப்போகல, அதனால அப்படியே புதுசுலேருந்து அப்படி போகலாம். பட் என்ன கேரக்டர் அந்த எதை பற்றின டீட்டெயில்ஸையும் இப்போ ஒன்றும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் இருக்கேன். பண்ணதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆயிருச்சு. ரெபல் மெயினாக வச்சுருந்தேன், ரிலீஸ் ஆயிருச்சு. ஹாட்ஸ்பாட் மெயினாக வச்சுருந்தேன், ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேலே இப்போ நான் பண்ணுறது வந்து ஷூட்டிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதும் இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகாததுமா தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியல. பட் டிசப்பாயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. இது வரைக்கும் நிறைய புக்ஸ் படிப்பீங்க, நிறைய படம் பார்ப்பேன், கொஞ்சமா புக்ஸ் படிப்பேன், நிறைய கதை கேட்பேன். ஓகே, இது வரைக்கும் நீங்க படிச்ச புக்ஸ்ல உங்களோட ஃபேவரட் புக் எது? நீங்க மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. மக்களுக்கெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். இது சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வந்தப்ப ஒரு 3.5 வருஷம் முன்னாடி பிரேமண்ணா, அப்போ 96 டைரக்டர், அவர் வந்து ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப ஃபேமஸான புக். ஒருத்தன் புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறானாலே அந்த புக்கில் இருந்து அதுக்கும் முன்னாடி நீங்கள் எதாவது படிக்கணும்னா கதை புக்கு படிக்கலாம், காமிக்கு, இந்த டிங்கிள் அந்த மாதிரி படிக்கலாம். அது எதுக்குன்னா படிக்கிற பழக்கம் வர்றதுக்கு. காமிக் புக்குன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும், டப்புன்னு முடிஞ்சிடும். ஒரு புக்கு படித்த பழக்கம் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு புக்குங்கிற மாதிரி படித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போய் படிக்கலாமேன்னு. பட் முதல்ல புக்கு படிக்கணும்னே ஆரம்பித்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்கெமிஸ்ட். என்ன இதுன்னா, ஒருத்தன் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிறவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். பட் அவன் வந்து அதையே எப்படி அதை வச்சே ஒன்றும் இல்லாத ஒரு லைஃப்பை வச்சே அவன் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த ஆல்கெமிஸ்டோட ஒரு கதை சுருக்கம். படிச்சிங்கன்னா ஒரு அருமையான புக். எனக்கு என் லைஃப் ப்ராப்ளம்ஸை வந்து என் லைஃப் ப்ராப்ளம்ஸ் புக்கு படித்ததுனால சரியாகலை, அதை நான் வேற மாதிரி பார்த்ததுனால சரியாச்சு. வேற மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு இந்த புக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. வெரி நைஸ். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்களில் அப்பாவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன படம்? அப்பாவுக்கு 96 பிடிக்கும், ரெபல் பிடிக்கும், ஹாட்ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாட்ஸ்பாட்டில் அதுவும் என் கதையை விட 4th ஸ்டோரி, இந்த ஃபோர்த் ஸ்டோரி அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் கலையரசன் ப்ரோவோட ஸ்டோரி. எனக்கு இப்போ நான் நடித்ததுலையேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 96 தாங்க பிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸே அதை யோசிச்சு பார்க்கும்போதே மைண்டு வந்து வேற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோசியான ஒரு பிளேஸுக்கு போயிடுமா. அதனால் யோசிச்சு பார்க்கும்போதே அப்படியே சுகமாக இருக்கும். அதனால் அது பிடிக்கும். ஓகே, இதை தாண்டி அப்பா நடிச்ச படங்கள்ல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், இதுல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, நான் நிறைய தடவை பார்த்துருப்பேன் இந்த படத்தை அப்படின்னா அது என்ன படம்? எனக்கு அப்பா பர்ஃபார்மன்ஸாக பார்த்தா வந்து மொழி பிடிக்கும். 8 தொட்டாக்கள் நல்லா இருக்கும். ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, நிறைய பார்க்கிங் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. படமா அவர் நடித்த படத்துலலாம் நல்ல நல்ல படம்னா எவ்வளவோ. பயணம் ரொம்ப பிடிக்கும்.
நிறைய திடீர்னு ஞாபகம் வந்தது. வெள்ளித்திரைன்னு ஒரு படம், இவர் பிருத்விராஜ் சாரோட படம் இருக்கும். ஓகே. அது இவர் பிரகாஷ்ராஜ் சார் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அது சினிமா பத்தின ஒரு இதுதான். கடைசி பிரகாஷ்ராஜ் சாருக்கே தெரியாம அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவருக்கே தெரியாம அவர் அந்த படத்தை வந்து அவரை வச்சு பிருத்விராஜ் சார் முடிக்கிற மாதிரி அந்த படம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நிறைய கதை வெரைட்டியா ஸ்டோரிஸ்லாம் அந்த டைம்ல நிறைய கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்ப வர வரதான் அந்த இது திரும்ப பிக்கப் ஆயிட்டே வருது. இந்த ட்ரிப்பான ஸ்டோரிஸ் எல்லாம் திரும்ப எடுத்து இது பண்ற மாதிரி மலையாளம் சைட்ல அது கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கேப் விட்டாங்க, இப்பதான் அது திரும்ப ஃபோர்ஸ் ஆயிருக்கு. சூப்பர். இப்போ அப்பா ஆஸ் எ பெர்ஃபார்மர், ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ட்ரெமெண்டஸான அவுட்புட்ஸ் வந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாரு. லைக் ஒரு ஜர்னல்ல தான் வந்து அவர் டிராவல் பண்ணுவாரு அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. லெட் இட் பி காமெடி, இல்லை லெட் இட் பி இமோஷன், என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வேற லெவலான ஒரு ஆக்டர். இப்போ அவரோட பையனா நான் சில விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். என் மேல கொடுத்தா நான் கண்டுக்கவே மாட்டேன். அது அவ்வளவுதாங்க. அதான் நான் இப்ப இவ்வளவு நேரம் அப்புறம் நான் என்ன பேசிட்டு இருந்தேன். கம்பல்ஷன் கரெக்ட் தான் ப்ரோ. இருந்தாலும் வந்து அப்பா பேரை காப்பாத்தணுமே அப்படின்ற அவர் பேரு, அவர் அவ்வளோ பெரிய ஆளு, அவர் பேரை நான் என்னங்க காப்பாத்துறது? அவர் பேரை அவரே காப்பாத்திப்பாரு. ஓகே, அவரு எங்க அப்பாவை உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும்? சும்மா ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, டப்புன்னு ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல, நிறைய படங்கள்ல பார்த்திருக்கேன் அவரை. as a performer-ஆ ரொம்ப பிடிக்கும். and nothing else. முடிஞ்சா அப்ப பெர்ஃபார்மரா பிடிக்கும், படத்துல பாத்திருக்கீங்க. சினிமாக்கார MS பாஸ்கர் தானே உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. அப்ப நீங்க அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சினிமாக்குள்ள வச்சுக்கோங்க. சினிமாக்குள்ள, அதாவது சினிமா அந்த சுத்து வட்டாரத்துக்குள்ள நான் அவர் பையனா கிடையாது. இல்ல, அவர் ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆக்டருங்கிறப்ப அப்படியே விட்டுறணும். வெளியே பர்சனல் லைஃப்னு வரப்ப உங்களுக்கு பர்சனலா வந்து MS பாஸ்கரை இதுக்காக பிடிச்சிருந்தது, அதுக்காக பிடிச்சிருந்தது, உங்களை வந்து பர்சனல் லைஃபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து அவரோட பையனை பத்தி அப்படி பேசலாம். சினிமா அதுவா தான் பிடிக்கும்னா அவர் அதோட இது பண்ணி விடுறதுதான் ஒண்ணு. அதோட அவர் மேல இருக்கிற அந்த 40 வருஷம் ஆச்சுங்க அவர் இது பண்ணி. எனக்கு வந்து இன்னும் சினிமானா என்னன்னு கத்துக்கிறதுக்கே இன்னும் 15 வருஷம் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு கண்டென்ட்டை நீங்க ஒரு பாடி நான் என்கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்மெச்சூரான விஷயம்தான். எப்படி வரும்? என்ன ஜீவா, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்? நீங்களே சொல்லுங்க. அது வேற. அவர் அப்பா அது ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அவ்வளோ நின்று தேட்டர்லாம் நின்று, டப்பிங் தேட்டர்ல நின்று பேசி பழகியிருப்பாரு, டைலாக் பேசி பழகியிருப்பாரு. அந்த டைம்லலாம் வந்து இவ்வளோ கட்ஸு கிடையாது, சிங்கிள் டேக்காக நிறைய போயிருக்கும். அவ்வளோ இது பண்ணி பழகி, அவ்வளோ ப்ராக்டிஸ், 40 வருஷம் வேற உடம்பு வேற மூளை, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண விஷயத்த என்கிட்ட இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயங்கிறது? ஓகே, லாஜிக் எங்கே இருக்குது இதில்? இல்ல, கண்டிப்பா வந்து அந்த அவர் என்ன பண்றாரோ அதை நம்ம பண்ணிட முடியாது நம்மளால. லைக் ஆனா ஒரு ஈஸியான உங்களுக்கு ஒரு வழி இருக்குல்ல, நம்ம போய் கத்துக்கிறதுக்கு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணி அப்படின்றத தாண்டி இப்போ ஒருத்தவங்க கூடவே இருக்க ஒருத்தவங்க இப்ப 40 வருஷமா அவர் தமிழ் சினிமால டிராவல் பண்ணிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஒரு 20 வருஷமா அவரை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த 20 வருஷங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல. பர்சனல் லைஃப்லயும் சரி, இது சினிமா மட்டும் கிடையாது இல்ல. அவரோட ஒருத்தர் வந்து இப்போ 24 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 8 மணி நேரம் தூங்குறாங்கன்னா 8 மணி நேரம் ஃப்ரீ. நான் 8 மணி நேரத்தையும் நான் பார்த்துருப்பேன்ல. அவர் ஒர்க்குனா ஒரு ஒர்க்கு தனியா போயிடுவாரு. அவர் ஒர்க்கை நான் இதுல தான் ஸ்க்ரீன்ல தான் பார்த்துருப்பேன். மற்றபடி அப்பாவா எல்லாம் சுத்திட்டு இருப்பாரு. அவர் எனக்கு கொடுத்த லைஃப் லெசன்ஸ் தான் எனக்கு மேஜரா. இதுவே தவிர எனக்கு இப்போ ஆக்டிங்காக வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகணும்னு எனக்கு அவர் மட்டும் கிடையாது. எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ அவரை மாதிரியே அருமையான ஆக்டர்ஸ்னால் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி இப்போ சினிமா அப்படிங்கிற வேற ஒரு இதுவாக பார்க்குறேன் அப்படின்னா நான் அவரை மட்டும் எடுத்து ஒரு புக்கை மட்டும் படித்தோன்னா நம்ம யூஸ் இல்லை. நம்ம இவ்வளோ புக்கு இருக்குங்கிறப்ப எல்லாத்தையும் படிக்க வேண்டியதுதான். இப்போ இவர்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸும் கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் ஒத்துப்பீங்களா என்னன்னு தெரியாது, எனக்கு பிரச்சனை இல்லை. மைனஸு கண்டிப்பாக இருக்கும். அந்த மைனஸு வேற ஒருத்தங்க அது மைனஸே இல்லாமல் அதை ப்ளஸ்ஸாக பண்ணுவாங்க. இவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் தான் அவங்கள்ட்ட இருக்காதே தவிர இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம பொது தானே, நம்ம இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து புது டிஷ்ஷாக கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். மற்றபடி பர்சனலாக நிறைய அட்வைஸ் நிறைய இது பண்ணிருக்காரு. நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன் உங்க முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு நான் கிளியராக தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ கிளாரிட்டியோட பேசுகிறேன்னா அது மொத்தமாக என் அப்பாட்ட இருந்து தான் வந்தது. அது நான் சொல்லுவேன். பட் சினிமாவுக்கு உள்ள அப்படின்னு பார்த்தா நான் ஒரு இண்டிவிஜுவலாக வர்றது மட்டும் இல்லை, என்ட்ராகிறது மட்டும் இல்லை, சஸ்டெயின் ஆகிறது இருக்கட்டும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் தனியாக இருந்து பண்ணாதான் தௌலத். ஆமாம்.
ஓகே, இது ஆக்சுவலி இதுக்கு வந்து ரொம்ப பெரிய கட்ஸ் வேணும். இதை நீங்க கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சூப்பரா கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வசந்த் டிவி நேயர்களுக்காக என் கூட வந்து உட்காந்து நிறைய விஷயம் இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வசந்த் டிவி நேயர்களுக்கு ஒரு சின்ன தமிழ் நியூ இயர் விஷஸ் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா பாஸ்கர். வசந்த் டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து அழகாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ.